வணக்கம் நண்பர்களே. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கை ஏன் முன்னேறவில்லை என்று நீங்கள் பலமுறை யோசித்திருப்பீர்கள். ஏன் சிலர் தினமும் உற்சாகமாக இருக்கிறார்கள்? ஏன் சிலர் எப்போதும் சோர்வாகவே இருக்கிறார்கள்? ஏன் சிலருக்கு பணம், அமைதி, மரியாதை, வெற்றி எல்லாம் மெதுவாக சேர்ந்து கொண்டே போகிறது? ஆனால் சிலர் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்தாலும் வாழ்க்கை அதே இடத்திலேயே நின்று விடுகிறது. அதற்கான பதில் பெரிய ரகசியம் இல்லை நண்பர்களே. அது உங்கள் காலை பழக்கங்களில் இருக்கிறது. நீங்கள் காலை எழுந்ததும் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் முழு நாளையும் தீர்மானிக்கிறது. காலை நேரம் சரியாக இருந்தால் உங்கள் சிந்தனை சரியாக இருக்கும். சிந்தனை சரியாக இருந்தால் உங்கள் முடிவுகள் சரியாக இருக்கும். முடிவுகள் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். ஆனால் காலை எழுந்ததும் சோம்பல், கவலை, கைபேசி, கோபம், அவசரம், குழப்பம் இதிலேயே நாள் தொடங்கினால் அந்த நாள் அமைதியாக போகாது. மனம் சிதறும், உடல் சோர்வாகும், வேலை தள்ளி போகும், வாழ்க்கை மெதுவாக பலவீனமாகும். இன்று இந்த காணொளியில் காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய 15 சக்தி வாய்ந்த பழக்கங்களை பார்க்க போகிறோம். இந்த 15 பழக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் உங்களுக்குள் ஒரு புதிய மனிதன் பிறக்க ஆரம்பிப்பான். இது சாதாரண காலை பழக்கங்கள் அல்ல. இது உங்களை சோம்பலிலிருந்து ஒழுக்கத்திற்கு அழைத்து செல்லும் பழக்கங்கள். இது உங்களை குழப்பத்திலிருந்து தெளிவிற்கு அழைத்து செல்லும் பழக்கங்கள். இது உங்களை தோல்வி பயத்திலிருந்து வெற்றி நம்பிக்கைக்கு அழைத்து செல்லும் பழக்கங்கள். இந்த காணொளியை முடியும் வரை கேளுங்கள். ஏனென்றால் கடைசியில் வரும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் மிக முக்கியமான பழக்கம். முதல் பழக்கம், காலை எழுந்தவுடனே படுக்கையில் நீண்ட நேரம் கிடக்காதீர்கள். நண்பர்களே, பலருடைய தோல்வி படுக்கையிலேயே ஆரம்பமாகிறது. கண் விழிக்கும், ஆனால் உடல் ஏழாது. மனம் சொல்லும் இன்னும் 5 நிமிடம், பிறகு மீண்டும் 5 நிமிடம். அந்த 5 நிமிடம்தான் பலருடைய கனவுகளை தினமும் திருடுகிறது. நீங்கள் காலை எழுந்ததும் உடனே எழுந்து உட்காருங்கள். அந்த ஒரு செயல் உங்கள் மனதுக்கு ஒரு கட்டளை. நான் இன்று சோம்பலின் அடிமை இல்லை. நான் இன்று என் வாழ்க்கையின் தலைவன். நான் இன்று என் நாளை நானே உருவாக்கப் போகிறேன். எழுந்தவுடனே படுக்கையை விட்டு எழுவது சிறிய விஷயம் போல தோன்றலாம். ஆனால் இது உங்கள் ஒழுக்கத்தின் முதல் வெற்றி. நாளின் முதல் போரில் நீங்கள் ஜெயித்தால் அடுத்த போரில் மனம் பலமாக இருக்கும். காலையில் படுக்கையை விட்டே எழ முடியாதவன் வாழ்க்கையில் பெரிய உயரம் ஏறுவது கடினம். ஏனென்றால் வெற்றி என்பது பெரிய செயல்களில் மட்டுமில்லை, சிறிய செயல்களை தினமும் சரியாக செய்வதில்தான் வெற்றி உருவாகிறது. இரண்டாவது பழக்கம், கண்களை திறந்தவுடனே நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்று உயிருடன் எழுந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மூச்சு இருக்கிறது, உங்களுக்கு உடல் இருக்கிறது, உங்களுக்கு இன்னொரு நாள் கிடைத்திருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்லை. பலர் நேற்று இரவு தூங்கிய பின் இன்று காலையை பார்க்கவில்லை. ஆனால் உங்களுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. அதனால் காலை எழுந்ததும் மனதில் சொல்லுங்கள், இறைவா, இன்னொரு நாளை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. என் உடலுக்கு நன்றி, என் மூச்சுக்கு நன்றி, என் குடும்பத்துக்கு நன்றி, என் முயற்சிக்கு நன்றி. இன்றைக்கு நான் நல்லதை செய்வேன். இன்றைக்கு நான் முன்னேறுவேன். நன்றி உணர்வு உள்ள மனிதன் குறைகளை பார்த்து அழமாட்டான். கிடைத்ததை பார்த்து எழுந்து நிற்பான். காலை நன்றி சொல்லும் மனிதனின் மனம் அமைதியாகும். அமைதியான மனம்தான் பெரிய முடிவுகளை எடுக்க முடியும். நன்றியில்லாத மனம் எப்போதும் குறையை தேடும். நன்றி உள்ள மனம் எப்போதும் வாய்ப்பை தேடும். மூன்றாவது பழக்கம், காலை எழுந்ததும் கைபேசியை உடனே பார்க்காதீர்கள். நண்பர்களே, இதுதான் இன்றைய மனிதர்களின் பெரிய பலவீனம். கண் திறந்த உடனே உலகத்தின் சத்தத்தை உள்ளே அனுமதிக்கிறார்கள். யாரோ சொன்ன செய்தி, யாரோ போட்ட படம், யாரோ எழுதிய வார்த்தை, யாரோ காட்டும் வாழ்க்கை. அதை பார்த்தவுடன் உங்கள் மனம் உங்களுடைய நாளை மறந்து மற்றவர்களின் வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கிறது. காலை நேரம் உங்கள் மனம் மிகவும் மென்மையாக இருக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ அது உங்கள் சிந்தனையை பிடித்துக் கொள்ளும். காலை எழுந்தவுடனே கைபேசியை பார்த்தால் மனம் சிதறும், ஒப்பீடு வரும், அவசரம் வரும், கவலை வரும், நேரம் வீணாகும். அதனால் ஒரு விதி வையுங்கள். காலை எழுந்த முதல் அரை மணி நேரம் கைபேசியை தொடாதீர்கள். அந்த நேரம் உங்களுக்கான நேரம், உங்கள் மனதுக்கான நேரம், உங்கள் உடலுக்கான நேரம், உங்கள் எதிர்காலத்துக்கான நேரம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் காலை நேரத்தை காப்பாற்றுங்கள். உங்கள் காலை நேரத்தை காப்பாற்றினால் உங்கள் கவனம் காப்பாற்றப்படும். கவனம் காப்பாற்றப்பட்டால் உங்கள் வெற்றி காப்பாற்றப்படும். நான்காவது பழக்கம், ஒரு குவளை தண்ணீர் குடியுங்கள். இரவு முழுவதும் உங்கள் உடல் ஓய்வில் இருந்தாலும் அது உள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கும்.
காலை எழுந்ததும் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு மென்மையான தொடக்கம். அது உடலை விழிக்கச் செய்கிறது. உள்ளே இருக்கும் சோர்வை குறைக்க உதவுகிறது. மனதுக்கும் தெளிவு தருகிறது. தண்ணீர் குடிக்கும் போது அவசரமாக குடிக்காதீர்கள். மெதுவாக குடியுங்கள். ஒவ்வொரு குடிப்பிலும் உங்கள் உடலுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த உடல்தான் உங்கள் கனவுகளை எடுத்துச் செல்லும் வண்டி. இந்த உடலை நீங்கள் கவனிக்காவிட்டால் உங்கள் கனவுகளும் சோர்ந்து போகும். பலர் பெரிய வெற்றியை பற்றி பேசுவார்கள், ஆனால் தண்ணீர் குடிப்பது போன்ற சிறிய பழக்கங்களை கூட அலட்சியம் செய்கிறார்கள். நினைவில் வையுங்கள், உடலை மதிக்காதவன் வாழ்க்கையை நீண்ட காலம் வெல்ல முடியாது. 5வது பழக்கம், படுக்கையை சீராக அமைக்குங்கள். இது மிகவும் சிறிய விஷயம் போல தோன்றலாம், ஆனால் இதற்கு ஆழமான சக்தி இருக்கிறது. காலை எழுந்ததும் உங்கள் படுக்கையை சீராக அமைப்பது உங்கள் மனதுக்கு ஒரு செய்தி சொல்கிறது. நான் தொடங்கியதை முடிக்கும் மனிதன். நான் சின்ன விஷயத்தையும் அலட்சியம் செய்யாதவன். நான் என் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் மனிதன். நான் ஒழுக்கம் உள்ளவன். நண்பர்களே, உங்கள் அறை சிதறி இருந்தால் உங்கள் மனமும் சிதறும். உங்கள் இடம் சுத்தமாக இருந்தால் உங்கள் சிந்தனைக்கும் ஒழுங்கு வரும். வெற்றி பெறும் மனிதன் எப்போதும் பெரிய மேடையில் மட்டும் ஒழுக்கம் காட்ட மாட்டான். தனியாக இருக்கும் இடத்திலும் ஒழுக்கம் காட்டுவான். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அதுதான் உங்கள் உண்மையான குணம். காலை படுக்கையை சீராக அமைப்பது அந்த உண்மையான குணத்தை வலுப்படுத்தும். 6வது பழக்கம், சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். காலை எழுந்ததும் உடனே ஓடாதீர்கள், உடனே பேசாதீர்கள், உடனே கவலைப்படாதீர்கள். சிறிது நேரம் அமைதியாக அமருங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளே வரும் மூச்சையும் வெளியே போகும் மூச்சையும் மெதுவாக உணருங்கள். மனம் எங்கே போனாலும் அதை மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வாருங்கள். இந்த அமைதி உங்கள் உள்ளத்தை சுத்தம் செய்யும். நேற்றைய கவலைகளை மெதுவாக விடுவிக்கும். இன்றைய நாளுக்கு மனதை தயாராக்கும். நண்பர்களே, உலகம் முழுவதும் சத்தமாக இருக்கிறது, ஆனால் வெற்றி பெறும் மனிதன் உள்ளே அமைதியாக இருப்பான். உள்ளே அமைதி இல்லாதவன் வெளியே எவ்வளவு சாதித்தாலும் நிறைவு காண மாட்டான். காலை 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்தாலே நாள் முழுவதும் நீங்கள் வேறுபட்ட மனநிலையுடன் இருப்பீர்கள். கோபம் குறையும், அவசரம் குறையும், சிந்தனை தெளிவாகும், மனம் பலமாகும். 7வது பழக்கம், உடலை மெதுவாக இயக்குங்கள். காலை எழுந்தவுடனே உடலை இயக்க வேண்டும். அதற்காக கடினமான உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. மெதுவாக கைகளை நீட்டுங்கள். கழுத்தை மெதுவாக சுழற்றுங்கள். தோள்களை அசையுங்கள். முதுகை நீட்டுங்கள். சிறிது நேரம் நடையிடுங்கள். உடல் அசைந்தால் மனமும் அசையும். உடல் விழித்தால் சிந்தனையும் விழிக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருந்தால் நாள் முழுவதும் உங்களுக்குள் ஒரு தீ இருக்கும். சோம்பல் உடலில் மட்டும் இல்லை நண்பர்களே, சோம்பல் மனத்திலும் இருக்கும். உடலை அசைத்தால் அந்த மன சோம்பலும் உடையும். காலை உடலை இயக்கும் மனிதன் நாளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பான். எதுவாக வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற நம்பிக்கை உண்டாகும். 8வது பழக்கம், சூரிய ஒளியை பார்க்குங்கள். காலை சூரிய ஒளி மனதுக்கு ஒரு புதிய பிறப்பு போன்றது. அந்த ஒளியை சில நிமிடங்கள் பார்த்தாலே உள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். வீட்டின் வெளியே செல்ல முடியாவிட்டாலும் ஜன்னல் அருகில் நின்று வெளிச்சத்தை உணருங்கள். காலை காற்றை சுவாசியுங்கள். வானத்தை பாருங்கள். இயற்கையை கவனியுங்கள். நாம் பல நேரங்களில் வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்குகிறோம், ஆனால் இயற்கை எப்போதும் எளிமையை கற்றுக் கொடுக்கிறது. சூரியன் தினமும் உதிக்கிறான். அவன் நேற்று மேகம் இருந்தது என்று இன்று உதிக்காமல் இருப்பதில்லை. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நேற்று தோல்வி இருந்தாலும் இன்று எழ வேண்டும். சூரியன் உங்களுக்கு சொல்லும் பாடம் இதுதான். இருள் நிரந்தரம் அல்ல. ஒளி மீண்டும் வரும். நீங்கள் மீண்டும் எழலாம். நீங்கள் மீண்டும் தொடங்கலாம். 9வது பழக்கம், உங்கள் நாளுக்கான தெளிவான எண்ணத்தை அமைக்குங்கள். காலை எழுந்ததும் உங்களுக்குள் கேளுங்கள், இன்று நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கப் போகிறேன்? இன்று என்ன ஒரு முக்கியமான செயலை முடிக்கப் போகிறேன்? இன்று நான் யாருக்கு நல்லது செய்யப் போகிறேன்? இன்று நான் எந்த பழக்கத்தை தவிர்க்கப் போகிறேன்? நாளை திட்டமின்றி தொடங்கும் மனிதன் பிறர் இழுக்கும் திசையில் போக நேரிடும். ஆனால் தெளிவான எண்ணத்துடன் தொடங்கும் மனிதன் தன் நாளைதானே வழி நடத்துவான். ஒரு தாளில் 3 முக்கிய செயல்களை எழுதுங்கள். இன்று இதை முடிப்பேன், இன்று இதை தவிர்ப்பேன், இன்று இந்த ஒரு நல்ல பழக்கத்தை செய்வேன். இதுதான் ஒழுக்கம், இதுதான் முன்னேற்றம், இதுதான் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முதல் நடை. நண்பர்களே, எல்லாவற்றையும் ஒரே நாளில் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஒரு நாளில் முக்கியமான சிலவற்றை முடிக்க வேண்டும். அந்த சில செயல்கள் தான் நாள்களை மாற்றும். நாள்கள் மாறினால் மாதங்கள் மாறும். மாதங்கள் மாறினால் வாழ்க்கை மாறும். 10வது பழக்கம், உங்களுக்கே உங்களால் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள்.
காலை நேரத்தில் நீங்கள் உங்களிடம் பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். பலர் காலை எழுந்ததும் என் வாழ்க்கை கஷ்டம், எனக்கு முடியாது, நான் எப்போதும் தோல்வி, எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று தங்களை தாங்களே பலவீனப்படுத்திக் கொள்கிறார்கள். நண்பர்களே, மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தும் முன் நீங்கள் உங்களை காயப்படுத்தாதீர்கள். உங்கள் மனம் உங்கள் வார்த்தைகளை நம்பும். நீங்கள் உங்களிடம் பலவீனமாக பேசினால் மனம் பலவீனமாகும். நீங்கள் உங்களிடம் பலமாக பேசினால் மனம் பலமாகும். காலை எழுந்ததும் சொல்லுங்கள், நான் இன்று அமைதியாக இருப்பேன், நான் இன்று முயற்சி செய்வேன், நான் இன்று பயத்தை விடுவேன், நான் இன்று சோம்பலை வெல்வேன், நான் இன்று என் வாழ்க்கைக்கு நல்ல முடிவு எடுப்பேன், எனக்கு முடியும், நான் மெதுவாக முன்னேறுகிறேன், நான் எனது மதிப்பை உயர்த்துகிறேன். இந்த வார்த்தைகள் மந்திரம் போல வேலை செய்யும். ஏனென்றால் உங்கள் மனம் தினமும் கேட்கும் வார்த்தைகளால் வடிவமைக்கப்படுகிறது. 11வது பழக்கம், காலை சுத்தத்தை கவனியுங்கள். உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது மனத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும். காலை முகம் கழுவுங்கள், பல் துலக்குங்கள், குளியுங்கள், சுத்தமான உடை அணியுங்கள். உங்களை நீங்கள் மரியாதை செய்யும் விதமாக தயாராகுங்கள். நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ உலகமும் மெதுவாக உங்களை அப்படியே நடத்த ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை அலட்சியம் செய்தால் உங்கள் நம்பிக்கை குறையும். நீங்கள் உங்களை மதித்து தயாரானால் உங்களுக்குள் மரியாதை பெருகும். நண்பர்களே, அழகாக இருப்பது மட்டும் முக்கியமல்ல, சுத்தமாக சீராக நம்பிக்கையுடன் இருப்பது முக்கியம். காலை உங்களை சீராக தயார்படுத்துவது உங்கள் மனதுக்கு சொல்லும் செய்தி இதுதான்: நான் மதிப்புள்ளவன், நான் என் நாளை மரியாதையுடன் தொடங்குகிறேன். 12வது பழக்கம், காலை நல்ல உணவை மதியுங்கள். உடலுக்கு சரியான உணவு கிடைக்க வேண்டும். காலை உணவை அலட்சியம் செய்யாதீர்கள். அதே நேரத்தில் வயிற்றை சுமையாக மாற்றும் அளவுக்கு சாப்பிடாதீர்கள். உங்கள் உடலுக்கு ஏற்ற எளிமையான சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். நண்பர்களே, நீங்கள் எதை உடலுக்குள் விடுகிறீர்களோ அது உங்கள் சக்தியாக மாறுகிறது. உடல் சோர்வாக இருந்தால் மனம் உயர்ந்த சிந்தனை செய்ய முடியாது. சரியான உணவு உடலை நிலைநிறுத்தும். உடல் நிலைநிறுத்தப்பட்டால் மனம் வேலை செய்யும். காலை உணவை சாப்பிடும்போது வேகமாக விழுங்காதீர்கள். மெதுவாக சாப்பிடுங்கள். உணவை கவனியுங்கள். உடலுக்கு நன்றி சொல்லுங்கள். வெற்றி பெறும் மனிதன் பணத்தை மட்டும் திட்டமிட மாட்டான், உணவையும் திட்டமிடுவான். ஏனென்றால் உடல் இல்லாமல் எந்த கனவும் நடக்காது. 13வது பழக்கம், காலை நேரத்தில் ஒரு நல்ல அறிவை உள்ளே விடுங்கள். உங்கள் மனம் ஒரு வயல் போல. காலையில் அதில் என்ன விதை போடுகிறீர்களோ நாள் முழுவதும் அதுவே வளரும். நல்ல சிந்தனை விதை போட்டால் நம்பிக்கை வளரும். கெட்ட சிந்தனை விதை போட்டால் பயம் வளரும். அதனால் காலை சிறிது நேரம் நல்ல புஸ்தகத்தில் சில வரிகள் படியுங்கள், அல்லது நல்ல அறிவுரை கேளுங்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு நல்ல கருத்தை நினைவில் கொள்ளுங்கள். நண்பர்களே, காலை மனதை வெறுமனே விடாதீர்கள். வெறுமையான மனத்தில் பயம் எளிதாக நுழையும். அதை நல்ல சிந்தனைகளால் நிரப்புங்கள். நல்ல அறிவு தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது அது ஒரு நாள் பெரிய தெளிவாக மாறும். தெளிவு வந்தவனுக்கு பாதை தெரியும். பாதை தெரிந்தவனுக்கு பயம் குறையும். பயம் குறைந்தவனுக்கு முயற்சி அதிகரிக்கும். முயற்சி அதிகரித்தவனுக்கு வெற்றி நெருங்கும். 14வது பழக்கம், காலை யாரிடமும் கோபமாக தொடங்காதீர்கள். பலர் காலை எழுந்ததும் வீட்டிலேயே கோபம் காட்டுவார்கள். சிறிய விஷயத்துக்கு சத்தம் போடுவார்கள். அவசரத்தில் காயப்படுத்தும் வார்த்தை பேசுவார்கள். அந்த ஒரு வார்த்தை வீட்டின் அமைதியை கெடுக்கும், மனதின் அமைதியையும் கெடுக்கும். நாளை கோபத்துடன் தொடங்கும் மனிதன் நாள் முழுவதும் உள்ளே எரிந்து கொண்டே இருப்பான். அதனால் காலை நேரத்தில் மென்மையாக பேசுங்கள். மெதுவாக நடந்து கொள்ளுங்கள். யாரையும் காயப்படுத்தாதீர்கள். உங்கள் வீட்டில் அமைதியை உருவாக்குங்கள். நண்பர்களே, பெரிய வெற்றி பெற்றாலும் வீட்டில் அமைதி இல்லையெனில் அந்த வெற்றிக்கு இனிப்பு இருக்காது. காலையில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஒரு புன்னகை கொடுங்கள். ஒரு நன்றி சொல்லுங்கள். ஒரு ஆசீர்வாத மனநிலையுடன் நாளை தொடங்குங்கள். கோபம் உங்கள் சக்தியை எரிக்கும். அமைதி உங்கள் சக்தியை சேமிக்கும். சக்தி சேமித்த மனிதன்தான் நாள் முழுவதும் சிறப்பாக செயல்பட முடியும். 15வது பழக்கம், காலை உங்கள் இலக்கை நினைவில் கொண்டு ஒரு செயலை தொடங்குங்கள். இதுதான் மிக முக்கியமான பழக்கம் நண்பர்களே. காலை நேரத்தில் உங்கள் கனவை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்கள்? நீங்கள் எதற்காக மாற வேண்டும்? நீங்கள் எதற்காக சோம்பலை வெல்ல வேண்டும்? நீங்கள் எதற்காக ஒழுக்கம் கற்றுக்கொள்ள வேண்டும்? உங்கள் இலக்கு தினமும் உங்கள் கண்முன் இருக்க வேண்டும். இலக்கு மறந்தவனுக்கு சோம்பல் இனிமையாக தோன்றும். இலக்கு நினைவில் இருக்கும் மனிதனுக்கு ஒழுக்கம் இனிமையாக தோன்றும். காலை எழுந்ததும்
உங்கள் இலக்குக்காக ஒரு சிறிய செயலை செய்யுங்கள். படிக்க வேண்டுமெனில் ஒரு பக்கம் படியுங்கள். உடலை மாற்ற வேண்டுமெனில் சிறிது நடையிடுங்கள். பணம் சேமிக்க வேண்டுமெனில் இன்றைய செலவை திட்டமிடுங்கள். தொழில் வளர்க்க வேண்டுமெனில் ஒரு முக்கியமான செயலை தொடங்குங்கள். மன அமைதி வேண்டும் எனில் சில நிமிடம் அமைதியில் இருங்கள். சிறிய செயலை அலட்சியம் செய்யாதீர்கள். சிறிய கல் சேர்ந்து வீடு கட்டப்படுகிறது. சிறிய துளி சேர்ந்து கடல் உருவாகிறது. சிறிய பழக்கம் சேர்ந்து மனிதன் உருவாகிறான். நீங்கள் இன்று செய்த சிறிய நல்ல செயல் நாளைய உங்கள் வாழ்க்கையை அமைக்கும். நீங்கள் இன்று தவிர்த்த சிறிய கெட்ட பழக்கம் நாளைய உங்கள் கண்ணீரை தடுக்கலாம். நீங்கள் இன்று தொடங்கிய சிறிய ஒழுக்கம் நாளைய உங்கள் மரியாதையை உயர்த்தலாம். நண்பர்களே, இந்த 15 பழக்கங்களையும் நினைவில் கொள்ளுங்கள். காலை எழுந்ததும் உடனே படுக்கையை விட்டு எழுங்கள். நன்றி சொல்லுங்கள். கைபேசியை உடனே பார்க்காதீர்கள். தண்ணீர் குடியுங்கள். படுக்கையை சீராக அமைக்குங்கள். அமைதியாக அமருங்கள். உடலை இயக்குங்கள். சூரிய ஒளியை உணருங்கள். நாளுக்கான எண்ணத்தை அமைக்குங்கள். உங்களுக்கே நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். உடல் சுத்தத்தை கவனியுங்கள். நல்ல உணவை மதியுங்கள். நல்ல அறிவை உள்ளே விடுங்கள். கோபமின்றி நாளை தொடங்குங்கள். உங்கள் இலக்குக்காக ஒரு செயலை தொடங்குங்கள். இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் காலையை மாற்றும். காலை மாறினால் நாள் மாறும். நாள் மாறினால் பழக்கம் மாறும். பழக்கம் மாறினால் குணம் மாறும். குணம் மாறினால் வாழ்க்கை மாறும். நீங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் பெரிய அதிசயத்துக்காக காத்திருக்காதீர்கள். காலை நேரத்தை மாற்றுங்கள். உங்கள் முதல் 1 மணி நேரத்தை மாற்றுங்கள். உங்கள் முதல் எண்ணத்தை மாற்றுங்கள். உங்கள் முதல் செயலை மாற்றுங்கள். வெற்றி என்பது திடீரென்று வருவது இல்லை. அது காலை நேரத்தில் அமைதியாக உருவாகிறது. யாரும் பார்க்காத நேரத்தில் உருவாகிறது. நீங்கள் சோம்பலை வெல்லும் அந்த நொடியில் உருவாகிறது. நீங்கள் கைபேசியை விட்டு தண்ணீர் குடிக்கும் அந்த நொடியில் உருவாகிறது. நீங்கள் குறைகளை விட்டுவிட்டு நன்றி சொல்லும் அந்த நொடியில் உருவாகிறது. நீங்கள் கோபத்தை விட்டுவிட்டு அமைதியை தேர்வு செய்யும் அந்த நொடியில் உருவாகிறது. இன்று முதல் உங்களுக்கு ஒரு புதிய காலை வேண்டும். புதிய காலை வந்தால் புதிய மனம் வரும். புதிய மனம் வந்தால் புதிய முடிவுகள் வரும். புதிய முடிவுகள் வந்தால் புதிய வாழ்க்கை வரும். நண்பர்களே, நாளை காலை எழுந்ததும் இந்த 15 பழக்கங்களில் குறைந்தது 3ஐயாவது செய்யுங்கள். பிறகு மெதுவாக 5ஆக மாற்றுங்கள். பிறகு 10ஆக மாற்றுங்கள். ஒரு நாள் இந்த 15 பழக்கங்களும் உங்கள் வாழ்க்கையின் இயல்பாக மாறும். அன்று நீங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். நான் இவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமா? நான் இவ்வளவு ஒழுக்கமாக இருக்க முடியுமா? நான் இவ்வளவு தெளிவாக யோசிக்க முடியுமா? நான் இவ்வளவு முன்னேற முடியுமா? ஆம் நண்பர்களே, உங்களால் முடியும். உங்களுக்குள் இருக்கும் மனிதன் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை. அவனை எழுப்ப வேண்டிய நேரம் இது. அதற்கான கதவு உங்கள் காலை நேரம். காலை நேரத்தை வெல்லுங்கள். உங்கள் நாளை வெல்லுங்கள். உங்கள் பழக்கங்களை வெல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை வெல்லுங்கள். இந்த உரை உங்கள் மனதை தொடர்ந்திருந்தால் இந்த காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காலை பழக்கத்தை முதலில் தொடங்கப் போகிறீர்கள் என்பதை கருத்தில் எழுதுங்கள். இதை தேவைப்படுகிற ஒருவருடன் பகிருங்கள். இப்படிப்பட்ட ஊக்கமும் வாழ்க்கை வழிகாட்டுதலும் தொடர்ந்து கேட்க இந்த பக்கத்தை சந்தா செய்யுங்கள். நினைவில் வையுங்கள் நண்பர்களே, நீங்கள் காலையை மாற்றும் நாள் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நாள். இன்று தீர்மானியுங்கள். நாளை காலை முதல் புதிய மனிதராக எழுங்கள். நன்றி.